குட்டீஸ், இன்னைக்கு இருக்காது. பிராமணன் ஒருத்தர் இருந்தார். அவர் டெய்லி சிவ பூஜை, சாலிகிராம பூஜை எல்லாம் பண்ணுவார். பண்ணும் பொழுது டெய்லி பால் அபிஷேகம், மஞ்சப்பொடி, சந்தனம், பன்னீர் எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி அழகாக சுவாமியை ரொம்ப நன்னா நமஸ்காரம் பண்ணி வேண்டிப்பார். அப்படி இருக்கும்போது பால் கொண்டு வர பால்காரம்மா வந்து ரெகுலராக லேட்டாக வருவான். அப்போ நீ 6:30 மணிக்கு பால் கொண்டு வந்தால் தானே நான் அபிஷேகம் பண்ண முடியும், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு இந்த அம்மா சொல்லுவா, ரொம்ப மழையாக இருக்குது சாமி, அதனால் ஆற்றுல தண்ணி நிறைய இருக்குது, நான் எப்படி தாண்டி வரதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லுவாங்க. அப்போ இவர் சொல்லுவார், அப்படியா, மனசில் நினச்சுன்னா மார்க்கம் உண்டு அப்படிங்கிறார். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்து வரணும் அப்படின்னு நினச்சியானா கண்டிப்பாக வரலாம் 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 அப்படின்னு யார் சொல்லுவாங்க? இந்த பூசாரி பிராமணன் சொல்லுவாங்க. சரி, அது எப்படி அப்படின்னு கேட்டால், சாமியோட பேரை சொல்லி கடலே தாண்டினவங்க எல்லாம் இருக்காங்க. ஆஞ்சநேயரை ராம் சொல்லி தானே கடலை தாண்டினார், உன்னால் முடியாதா? அப்போது இந்த அம்மா கேட்பாங்க, அப்படியா சாமி, அப்போ எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுங்க, நான் சொல்லிகிட்டே வரேன், இப்போ சீக்கிரம் வந்துடுவேன். சரி, நாளையிலேருந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிகிட்டே வா, சீக்கிரம் வர முடியும், நீ வந்து நம்பிக்கையாக வரணும். சரி சாமி, அப்படியே வரேன்னு சொல்லி கும்பிட்டு அந்த அம்மா பால் பாத்திரம் எடுத்துகிட்டு அக்கறைக்கு போவாங்க. போகும்போதே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிகிட்டே போவாங்க. ரொம்ப நம்பிக்கை, குரு சொல்லிட்டாரு, இந்த சாமி சொல்லிட்டாரு, அது போல் நடக்குன்னு போனால் சீக்கிரம் வீடு போய் சேர முடியும். அடுத்த நாளிலேருந்து கரெக்டாக அவர் சொல்கிற நேரம் கரெக்டாக 6:30 மணி அப்படிங்கும் பொழுது இந்த அம்மா பால் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, இவ்வளோ மழை கொட்டுறது இருந்துட்டு கூட சீக்கிரம் வந்துட்டியே, பரவாயில்லையே அப்படின்னு ஒரு நாளைக்கு சொல்லுவார். நீ இப்போல்லாம் ரெகுலராக சீக்கிரம் பால் கொண்டு வர, என்னமோ பரவாயில்ல அப்படின்னாரு. அப்போ இந்த அம்மா சொல்லுவாங்க, சாமி நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, அதை சொல்லிட்டு தான் நான் வரேன். அதை சொல்லும்போது எனக்கு நதிக்கு மேலால் நடக்கக்கூடிய சக்தி கிடைக்கிறது, எனக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மாவே வந்து என்னை அக்கறைக்கு கொண்டு விட்டுறாரு, அது எப்படின்னே எனக்கு தெரியல, அது நடக்குது, நான் நம்பிக்கையாக நீங்கள் சொன்னது போல் சொல்கிறேன் அப்படி நடக்கும்போது இவர் சந்தோஷமாக அந்த அம்மாவை டெய்லி கொண்டு வருவாங்க. இவருக்கு ஒரு டவுட்டு, டெய்லி இந்த அம்மா அப்படி நதி மேலால் நடந்து வரேன்னு சொல்கிறாள், உண்மையாக இருக்குமா, நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவர் போவார். போயிட்டு, அம்மா நீ போகிற இல்லை, அவன் பின்னாடி நானும் வரேன். ஆமாம் சாமி, நீங்கள் சொன்ன மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க, அக்கறைக்கு சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிவிட்டு தன்னோட வேஷ்டியை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிப்பார், நனையாமல் இருந்துட்டு தானே போக முடியும் அப்படின்னு இப்படி பிடிச்சிட்டு, நம்பிக்கை இல்லாமல் கிருஷ்ணன் பேரில் நம்பிக்கை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லு, நீ சீக்கிரம் அக்கறைக்கு போகலாம், நதி மேலால் நடக்கலாம்லாம் சொல்லி கொடுத்தவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய வேஷ்டியை மட்டும் தூக்கி வச்சுருப்பார். அப்போது கொஞ்சம் தூரம் போக போக இந்த அம்மா வந்து திரும்பி பார்க்கும்போது இவர் நடக்க முடியாமல் பாதியில் நிற்கிறார், மேலால் நடக்க முடியல, இந்த அம்மா தாண்டி போயிடுச்சு. இப்போ எப்படி, சாமி உங்களால் வர முடியலைன்னு இப்படி கை காமிப்பாங்க. அப்போது இல்லைம்மா வர முடியலைம்மா, நீங்கள் முதல்ல நம்பிக்கை வைங்க, உங்களுடைய மந்திரத்து பேரில் நம்பிக்கை வைங்க, நீங்கள் வேஷ்டியை தூக்கி பிடிச்சிருக்கீங்க நனையக்கூடாதுன்னு, அப்போ சாமி காப்பாற்றுனா சாமி எதுக்கு வேட்டியை நினைக்குது, அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் இது வந்து சரியாக அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சிரிச்சுட்டே போயிடுவாங்க. அப்போது இந்த பிராமண குருவுக்கு அப்புறம்தான் தோன்றுறது, கரெக்டு, நம்ம வந்து அந்த அம்மாவை நம்பிக்கையாக மந்திரம் சொல்லு, நம்பிக்கையாக சொல்லு, சாமி காப்பாற்றுவார், சாமி அக்கறையில் கொண்டு விடுவாருன்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம அப்படி நம்பலையே, நம்ம நம்பாமல் தானே இப்படி பண்ணினோம்.
அதனால தான் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த கதையை முடிக்கிறார். என்ன அதனுடைய கருத்து என்னன்னா, ஒரு குரு ஒரு விஷயம் சொன்னான்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்கும், அது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் நல்ல நம்பிக்கை வைக்கணும். நமக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய படித்தவங்க ஏதோ ஒன்று சொல்லும்போது அதை நம்பிட்டு நம்ம செயல்பட்டோன்னா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு தெரியுது. ஆனால் இந்த குரு மட்டும் அதை நம்பலை. அவர் சொல்லி கொடுத்தாரு, ஆனால் நம்பலை. புரியுதா? இப்போ நம்மளும் நம்மளுடைய குரு, நம்மளுடைய பெரியவங்க நம்ம சொல்லி கொடுத்ததை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நமக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பை. நாளைக்கு இன்னொரு கதை.